இதோ என்னுடைய அரண்மனையின் சுவர்கள் சுற்றி இருக்கும் மேற்கு எனது பாதுகாவல் அல்லது நான் அனுபவிக்க எனக்காக படைக்கப்பட்டது. இதை என்னை பாதுகாப்ப மிக சுலபமானது. இவற்றை நான் பாதுகாக்க வேண்டும், அது முக்கியமானது. இதோ எங்கோ ஒரு நாள் என் வாழ்க்கையில் எனக்காக நான் உருவாக்கிக் கொள்ள ஒரு அற்புதமான ஒரு சபையை இறைவன் உருவாக்கியிருக்கிறான். இங்கே யார் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. நான் இருக்கிறேன் என்பது மட்டும் எனக்கு தெரியும். நான் இருக்கிறேன் என்றால் நான் மட்டுமா இருக்கப் போகிறேன்? நினைவுகளில் இருப்பவர்கள் எல்லோரும் தான் இருப்பார்கள். பல பேர் விடுபட்டாலும் சில பேர் வந்துதானே ஆக வேண்டும். வாழ்க்கை அப்படித்தானே அமைகிறது. அப்படி வந்த இருவர்கள் இந்த அன்பு நண்பர்கள். இவர்கள் குஜராத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னால் சந்தித்தேன். பிரிகிறார்கள். அநேகமாக மீண்டும் சேருவோம். இது ஒரு வழி பாதை. சென்று மீண்டும் திரும்பி வர வேண்டும். சென்றவையும் செல்லும்போது பார்க்காதவற்றையும் வரும்பொழுதும் பார்த்து கொண்டு வர வேண்டிய இடமாக இருக்கிறது. இதோ எனது சிம்மாசனம் எனக்காக தயாராக இருக்கிறது. இங்கே நான் அமரப் போகிறேன். இது போதி மரம் அல்ல, நான் புத்தனும் அல்ல. இது போதி மரமாக இருந்தாலும் கூட நிச்சயம் நான் புத்தன் அல்ல. இதுவே என்னுடைய தகுதியின் ஒரு விளக்கமாக இருக்கலாம். இதோ அமரப் போகிறேன். அமர்ந்தும் விட்டேன். எவ்வளவு நான் தெரிகிறேன், எவ்வளவு நான் தெரியவில்லை என்பது எனக்கு இப்பொழுது தெரியவில்லை. இதுதான் வாழ்க்கையின் தத்துவமாக இருக்கிறது. தெரிந்ததெல்லாம் தெரிந்துவிட்டாலும் தெரியாததெல்லாம் தெரியாமல் போனாலும் ஒன்றுமாகிவிடப் போவதில்லை. தீர்மானித்திருப்பதை ஒருவன் கடந்தாக வேண்டும். இப்பொழுது நான் கங்கோத்திரியிலே ஒரு தனி பகுதி நடந்து சென்று கொண்டிருக்கிறேன், அமர்ந்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவுதான். இன்று காலை கோமுகி செல்ல ஒரு நண்பர் அழைத்தார். சிறிது தூரம் சென்றேன், முடியவில்லை, வந்து விட்டேன். அதனால் என்ன இருக்கிறது? எந்த நஷ்டம் எனக்கும் இல்லை, அந்த கோமுகிக்கும் இல்லை. அவ்வளவுதான். இயற்கை எங்கும் விரிந்து கிடக்கிறது. முதல் முறையாக என்னை நான் இப்படி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கும் ஒரு சந்தர்ப்பம் இந்த ஃபோன் என்கின்ற ஒரு சாதனத்தினால் அது ஒரு சிறப்பையும் பதிவையும் கொடுத்து விடுகிறது. முயற்சி பண்ணி பல மனிதர்கள் அற்புதமான வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால் பைத்தியங்களாகத்தான் இருக்கிறார்கள். நானும் அப்படித்தான், அதில் மாற்றமில்லை. இங்கே யாரோ என்னை போல் ஒருவர் அமர்ந்திருப்பார். ஒருவர் என்ன இது எத்தனை வருடங்களாக இருக்கின்றதோ யார் யாரோ அமர்ந்திருக்கலாம். நான் அமர்ந்திருக்கிறேன் என்றால் யார் யாரோ அமர்ந்திருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கத்தானே செய்யும். இங்கே அவர்கள் யார் என்ன நினைத்தார்கள் என்று தெரியவில்லை. நான் என்னை தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். நான் என்பது சொன்னிலால் ஒன்று, ஆனால் அது சஹிர்தயம் சார்ந்தது. சஹிர்தயம் என்பது இந்த உலகத்தில் உள்ள சகலத்தையும் தனதாக எண்ணுவதாகும். ஒரு மரமும் உறவாக, ஒரு கல்லும் உறவாக இருக்கிறது. அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நம்புகிறேன். ஒரு அற்புதமான கூட்டம். அவர்கள் பக்தியின்படி அவர்கள் கோஷங்களை எழுப்பிக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அமர்ந்து கொண்டிருக்கிறேன். தொடங்கும் போது தெரியாது நான் இதை எவ்வளவு தூரம் கொண்டு செல்லப் போகிறேன் என்று. இப்பொழுது முடிக்கப் போகிறேன் என்பது தோன்றுகிறது. அதனால் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஒன்றை சொல்ல மறந்து போனேன். ஆரம்பமே அதுவாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இங்கே நான் அமர்ந்திருக்கிறேன் என்றால் அருகில் உள்ளவைகளிலும் அவரவர் அமர்ந்திருப்பார்களே. அத்தனை எண்ணங்களும் எவ்வளவு புனிதமாகவோ அல்லது ஆனந்தமாகவோ, குறைந்தபட்சம் ஆனந்தத்தையே
உருவாக்கி கொடுத்திருக்கும் அல்லவா. இப்படி ஒரு இயற்கையில் இன்று என்னை இறைவன் நடக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்.